செமையாக இருக்கும் கைஸ். இது நம்ம புதுசாக ஒரு அனிமி போடுறோம். இந்த அனிமின்றது செமையாக இருக்கும். இதில் ஓவர் பவர்டான கேரக்டர்ஸ்லாம் வருவாங்க. சரி, இந்த கதையோட டைட்டிலே இப்போ தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த கதை பேர் என்னென்னா டெய்லி லைஃப் ஆஃப் இம்மார்டல் கிங். இந்த அனிமின்றது செமையான ஒரு அனிமி. இருக்கிறதுலே வந்து ஓவர் பவர்டான அனிமிலே இது ஒரு அனிமின்னு சொல்லலாம். நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கனால சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வளரலான்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரெண்டு மூணு பேர் காட்டுறானுவோ. ஏன் காட்டுறான்னு சொல்லவே இல்லை கதையில். அப்போ பிளானட்டு எது கத்தி மாதிரி இருக்கிற பிளானட்டு சுற்றி வளையமாக இருக்குது. அப்போ தான் சொல்கிறாங்க இந்த கதையை பற்றி. இதில் உள்ளவங்க வந்து டெக்னாலஜி ப்ளஸ் மேஜிக்கு பவர்ஸ் அண்ட் எபிலிட்டியோடு இருப்பாங்க. இந்த கதையில் இருக்கவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கும் தனித்தனி திறமை இருக்கும். மேஜிக்கல் பவர் வச்சு தனித்தனி திறமை இருக்கும். இதே மாதிரி தான் இந்த உலகம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த உலகம் வந்து நிறைய பேர்ட்ட எஸ்பி பவர் இருந்துச்சு. எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தாங்க. எல்லாருக்குள்ளேயும் இருக்க சக்தியை வச்சு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தாங்க. இந்த உலகம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நிறைய பேரோட பாயிண்ட் வச்சு கிளாஸ்லாம் பிரிப்பாங்க அப்படின்னு. இந்த உலகம் ரொம்ப அழகான உலகம். ஆனால் அந்த நாள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இந்த டேஞ்சரான நாள் அப்படின்னு ஒரு நாளை கட்டுறாங்க. ஏதோ கோலத்தை தூக்கி ரெட் கலர் பெயிண்டில் அடித்த மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று சமனாகுது. என்னது பெரிய தவளை தானே. நான் என்ன பண்ண போதுன்னு நினைக்காதீங்க. சும்மா ஊரே ஊருக்கு அடிக்க வந்துடும். ஊரில் உள்ள எல்லாரும் அழிஞ்சு போகிற அளவுக்கு வந்துடுவானுவோ. ஐயோ டோடு வந்துருக்கு அப்படின்னு ஒரு 5 வயசு பையன் போகிறான். எது சிப்ஸு வாங்க போய் சாப்பிட. அதான் போர் அடிக்குதுன்னே சும்மா ஆயா. அப்போ வந்து அந்த ஊரை காப்பாற்ற வேண்டிய கடியன்ஸு காட்டுறாங்க. இது சுருட்ட முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் ஒரு மெயினான கேரக்டரு இந்த கதையோட. இந்த சுருட்ட முடி என்ன பண்ணுவான், எல்லோரும் சேர்ந்து இந்த சுருட்ட முடிக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மான்ஸ்டரை வந்து கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த மான்ஸ்டரை கொல்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஒரு பையன் கீழே போகிறத பார்த்துட்ருப்பார். நம்ம ஹீரோ பார்த்தா சாசை பிச்சு உள்ளே ஊற்றிட்டுருப்பான். ஐயோ ரே ஒன்று வருதே, இந்த சின்ன பையனை காப்பாற்றணுமே, டே தம்பி சிப்ஸ்லாம் சாப்பிட கூடாதுரா அப்படின்னு ஓடி வருவார். அப்போ டொம்முன்னு ஒரு வெட்டி பட்டிக்கும் இருக்கேன் ஆசமா தாருமா தகவல் சொல்கிறா. அதுக்கப்புறம் வெடிச்சிட்டே தம்பி இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாதுப்பா, இங்கேருந்து வரக்கூடாது, நான் அழிக்க போகிறேன் மான்ஸ்டரை அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் செலவு வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் தான் இந்த மான்ஸ்டரை கொண்டாராம். இந்த சுருட்ட முடி நம்ம சுருட்ட முடினே கூப்பிடலாம். பேர் வந்தான்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது கதை லைனில். கதை லைனை வந்து ஷார்ட்டாக சொல்லிடுவோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப நீட் அண்ட் ஒயிட்டாக வந்து இந்த கதை இருக்கும். என்ன அதாவது இந்த இடத்துல வந்து அகாடமிலாம் இருக்கும். நம்ம ஹீரோவை தான் கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வெறும் வாங்கலியாம். 46வது பேட்ச் இது. இந்த ஸ்கூலில் இருக்கவங்களாம் நல்லது செய்வாங்க. அப்போ ரெண்டு பேரும் வரானோ, அதாவது சீனியர்ஸு. நம்ம ஹீரோ வெறும் வாங்கலி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்குன்னே கூப்பிடலாம் நம்ம. டே தம்பி நீ பார்க்க வீக்காக இருக்கடா, யாராவது ஒன்று ராக்கிங் பண்ணி ஏதாவது பண்ணான்னா நீ என்கிட்ட வந்து சொல்லு, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். ஆனால் பார்க்குறதுக்கு ஓசிலியா பண்ணுவாங்க. காசுடா காசு, யார் ராது அப்படின்னு ஒருத்தவன் வந்து நுழைக்க பார்க்க, டேய் போகாத, பெரிய பிரச்சனையாகிடும், இல்லைன்னா சீனியர்ஸ் பசங்கள்கிட்ட நம்ம மோத வேணாம். அப்படியாடா, இந்த 2 பேரும் பார்த்துக்கோங்க. இந்த 2 பேரும் மெயின் கேரக்டரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப 2 பேரும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு ஞாபகம். டம்னு ஒரு அடி பிடிக்குது. அப்போ ஒரு பொண்ணு காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினி பேர் சன்னு, பெருசாக இருக்கும் பேர், அதனால் ஷார்ட்டாக சன்னுன்னு கூப்பிடலாம். சன்னு நம்ம ஹீரோயினி பேர். பார்த்துக்கோங்க. கெத்தாக வந்து இறங்குவா. எல்லோரும் பார்த்து அரட்டுறாங்க. இவோ நம்ம ஸ்கூல்லையே படிக்க போகிறா, நம்ம கூடயா படிக்க போகிறா அப்படின்னு. இல்லை டே
சீனியர்ஸ் பசங்களா, இப்போ ஜூனியர் பசங்கள நீங்கள் என்ன பவர் வீக்காக இருக்கவங்கள நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே, இவன்ட்டெல்லாம் மோத முடியாதுடா வாடா அப்படின்னு ஓடி போடுறாங்க. டேய் எப்படா இருக்க, நானும் உங்கள் கூட தான் படிக்க போகிறேன்டா அப்படின்னு நம்ம சென்னு சொல்ல, அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒன்று ஞாபகம் வரும். அதாவது கை கொடுக்க வருவா நம்ம சன்னு. நம்ம ஹீரோ அங்கே ஒரு வேறு தரமான தக்காளி பண்ணி வச்சுருப்போம் கையில். அந்த பெரிய பசங்க, அந்த ஜூனியர் பசங்க காசு கொடுக்கணுன்னுவாங்களே, அதனால் இந்தாப்பா காசுப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தலைவன் போய்டுவோம். சும்மா மாசாக இருக்குது இந்த சீனு, எப்படி கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். தலைவன் யாரா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருப்பானுவோ, யாரா சாமி இவன் எங்கேருந்து வந்திருக்கேன்னு நம்ம ஹீரோயினிக்கெல்லாம் ஐயோ ஐயோ அப்படின்னு ஆகிடும். அப்புறம் வந்து நம்ம சுட்டு முடிய காட்டுறாங்க, இது ப்ரொஜெக்டரில் வர்றாரு. நீங்கள் 46வது பேட்சு, இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிறத வச்சு உங்களுக்கு கிளாஸ் பிரிப்பாங்க, நீங்கள் நல்ல நல்ல பாயிண்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் நல்ல நல்ல கிளாஸுக்கு போகலாம் அப்படின்றாரு. அப்படியா 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 அப்படின்னு குசு குசுன்னு பேசுகிறாங்க. நம்பர் 1 கண்டஸ்டன்ட் வாங்க, நீங்கள் தான் நம்பர் 1னா வாங்க வாங்க உள்ளே வாங்க, ரூமுக்கு உள்ள இந்த ரூமு பாருங்க, டக்குன்னு லைட்டு எரியுமா பார்த்தா முன்னாடி அவ்வளோ பெரிய டோடு நிற்கும். இது ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தோம்ல டோடு மான்ஸ்டரு, அதோட ஒரு ஆலகிராம்னு சொல்லலாம், இல்லை சோல்னு சொல்லலாம். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ பெரிய டோடு என்ன பண்ணுற, அதாவது அதை பஞ்சு பண்ணும், அந்த டோடு இருக்குல்ல அதை பஞ்சு பண்ணும். ஓடி வந்து அவன் பஞ்சு பண்ண பஞ்சில் தலைவன் பறந்து போயிடுவான். ஏன்னா அந்த இதில் வந்து ஷீல்டு இருக்கும். எப்பா நீ கீழே விழுந்துட்ட, நீ ஃபெயிலு, அவ்வளோதான், பாயிண்ட்டு கம்மி, நீ ஃபெயிலு, ஓடிவிடு, இங்கெல்லாம் திரும்ப வரக்கூடாது, நம்ம ஸ்ட்ராங்கான பசங்க. ஓ அப்படியா, அப்போ நான் வந்து ஸ்ட்ராட்டஜி போடணும், அதாவது எந்த இடத்துல இருந்து அடித்தா எந்த இடத்துல போகும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஸ்ட்ராட்டஜி போட. எனக்கு என்ன கவலை இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்ல, இவர் தான் நம்ம இதில் ஒரு மெயின் கேரக்டர்னு சொல்லலாம், பாதி வேலையை இவர் தான் பாடுவார். இந்த மாதிரி ஒருத்தவனும் சந்திலெல்லாம் பாடிப்பான். அடுத்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நம்ம ஃபயர்மேனு கூப்பிடுவான், நெருப்பு மனுஷா. நம்ம நெருப்பு என்ன போடுவான், 986 பாயிண்ட் எடுப்பான். எல்லோரும் மாற்றி மாற்றி பஞ்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டில் பஸ்ட்டாக வந்து நம்ம சன்னு இருப்பான். ஓடி வந்து பவரெல்லாம் வெளிப்படுத்தி ஒரா குத்து மாங்குத்தா விடுவோம். வாவ் இவளுக்கு சக்தி இருக்குது, இவளுக்கு சக்தி இருக்குது இந்த டோடு சொல்லுமா, ஆனால் என்னோடய ஷீல்டை உடைக்கிற அளவுக்கு இவளுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மாசாக இருப்பாங்க, யாரா அவள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா பொண்ணு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ லாஸ்ட்டு நம்ம ஹீரோ தான். ஹீரோ போகிறப்ப எல்லாம் இவன் என்ன பண்ண போகிறான், இவன் போகிறான் இவன் அப்படின்னு. அப்போ ஒரு பேக்ரவுண்ட் சாங், ஒரு சாங் ஓடும். இந்த சாங்கா இது இங்கே கேட்ட மாதிரி இருக்கே, இது இருக்காதே, இவன் அவல்ல, அவன் அவனா, ஆஹா அவன் இவன் நினைக்கிறேன். அப்புறம் அந்த சீனை கட்டுறாங்க, அந்த டோடு கூட மாஸ்டர் கூட சண்டை போட போய் ஆள் மொத்தமாக அடி வாங்கியிருப்பான் நம்ம மிஷா. அதில் நம்ம சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா நம்ம டோடு, எங்கே என்னோட சிப்ஸு பாக்கெட்டு, சிப்ஸு பாக்கெட்டை காணுமே, ஆஹா இந்த தவளை கீழே இருக்குது போல இருக்கு, தவளை நீ எதுக்கு என் சிப்ஸு பாக்கெட்டு மிதிக்கிற, என்ன தைரியம் தான் என் சிப்ஸு பாக்கெட்டு மிதிப்புன்னு ஒரே எத்து, சும்மா தவளை அங்கேயே மயக்கப்பட்டு செத்தே போடும் அப்படியே சொன்னாங்க. ஆலகிராம்னு இந்த அந்த மலக்க போட்டுருமா, ஆஹா என் சிப்ஸு கிடச்சி போச்சு, நீ இனிமேல் என்கிட்டலாம் வச்சுக்காத அப்படின்னு. ஆஹா இவன் அவல்ல என் மன்னிச்சுதா, இல்லை வேணாம் விட்டுரு ஓ மை காட் என்ன விட்டுருடா அப்படின்னு. ஆமாம் இப்போ என் சக்தியை கட்டுப்பிடிச்சி வச்சுருக்காங்க, சும்மா லைட்டாக போடுவான், ரொம்ப போட வேணாம் அப்படின்னு சொல்லுவான் பாரு. அப்படி ஒரு இழுத்து ஒரே அடி, சும்மா ஸ்க்ரீனே அது கேப்சர் பண்ண முடியாது, ஸ்க்ரீனே அப்படி ப்ரில் ஆகிடும், அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த வேவு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனை போடுவாங்க, முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா தவக்கில் மல்லாக்க கிடக்கும். எல்லாம் முடிஞ்சு போய் யார் அடித்தா அடுக்குன்னு, என்னோட பெட்டை அழிச்சிட்டாடுலே, நான் என்ன பண்ணுவேன், அடுத்தடுத்து வேறு பேட்சுக்கு நான் என்ன பண்ணுவேன், 46 பேட்சிலே பட்டேன் நான் என்ன பண்ணுவேன். அதாவது அந்த டோடை வந்து பெட்டு மாதிரி வளர்த்தாரு, அதனால் ஐயோ நீ போயிட்டியே அப்படின்னு அழுகுது. அப்போ வந்து நம்ம ஒரு ஹீரோவுக்கு பவர் இருக்குன்றாங்க, அதாவது ஒரு கண்ணு வழியாக கோஸ்டெல்லாம் பார்க்க முடியும். பக்கத்தில் தான் இந்த தவக்கலையோட கோஸ்ட்டும் இருக்கும். இந்த ஆலோகிராமில் இந்த தவக்கலையோட சோல் வந்துருக்கும் அப்படின்னு சொன்னல. ஆமாம் சோல் இருந்துச்சு. அப்போ மார்க்கு சொல்கிறாங்க நான் என்ன மானிட்டரே உடஞ்சிரும் போல இருக்குது,
அப்படி போயிட்டே இருக்க விடு லைனா. சரி அதெல்லாம் இல்லை. நம்ம சன்னு அடித்தனால தான் ஷீல்டு உடஞ்சிருச்சு. அதனால தான் நம்ம ஹீரோ போய் ஈஸியாக போய் உடச்சிட்டான் இல்லை அப்படின்னு நம்ம இது சன்னு நினைக்க. எப்படின்னா ஒருத்தவங்க உள்ளே போகிறப்ப அந்த ஷீல்டை வந்து ரீகம்போஸ் ஆகிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அது நேரத்தில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு இது, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிளாஸு, அதாவது ஏ கிளாஸ் மாதிரி நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதான் வந்து சமனிங் கிளாஸ். இதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்கூடாது. ஏன்னா இது வந்து உங்களோட ஃபஸ்ட்டு கிளாஸ்னால சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஏதோ போர்டில் வரைஞ்சி மிஸ் அடிப்பாங்க. ஒரு கோல்டு கலரில் ஃபிஷ்ஷு வந்து அப்படி டக்குன்னு மறைஞ்சிரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் சம்மன் பண்ணணும். இதானே எனக்கு சாப்பா ஈஸி சால்ட்டு வாட்டர். நான் ஃபயர்மேன் போய் இப்போ பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ட்ராகன் வரப்போது எல்லாம் சாவ போகிறக்கே அப்படின்னு நம்ம இவன் கை தூக்க நம்ம ஃபயர்மேனு. இந்த மொய்ப்பி நம்ம சித்தியில் அவருக்குள்ள மொய்ப்பி வச்சிருக்க ஸ்டிக்கு மாதிரி ஒன்று வரும். இங்கே பாடுறா அவனை வர்றா அப்படின்னு எல்லாம் சிரிக்க. இப்போ வர்றா நான் என்ன பண்ண வரேன்னு நீங்கள் பார்த்து அலற வரீங்க. இப்போ பார் ஒரு மியூசிக்கை போட்டு தலைவன் முன்னாடி உள்ள பொண்ணோட பேண்டிஸ் தான் பண்ணி வச்சுருப்பான். டா யாரா நீ அப்படின்னு அந்த பொண்ணு போட்டு அடிக்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் ஒன்று பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினி பண்ணுறதை காட்டுறாங்க. ஒரு டாகு மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருப்பா. டாகு மாதிரி இருக்கும் எலும்பு கூட. ஆனால் அதில் நெருப்பு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு உயிர் இருக்கும் அந்த டாகுக்கு. எல்லோரும் அப்படியா அப்படி இப்படின்னு தாறுமாறாக பேசிக்கிட்டு இருக்க. செம்மையாக இருக்கே அப்படின்னு நம்ம டீச்சர் வந்து சொல்கிறாங்க. இப்படி ஒரு இதுவா அப்படின்னு நம்ம ஹீரோட்ட வந்து, தம்பி நீ எதுவும் பண்ணலையாப்பா, இல்லை நான் சொன்னது உனக்கு புரியலையாப்பா அப்படின்னு கேட்குறேங்க. ஆமாம்ல, நான் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன்ல, எதாவது பண்ணணும்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்க. ஒரு கையிலேருந்து ஒரு துளி வேர்வை எடுத்து சிந்துவான். சிந்துனோடு டம்மால்னு ஒரு வெடிப்பேன் தாறு மாதிரி தக்கசாரா. என்ன அடிச்சுன்னு பார்த்தா அங்கே ஒரு தவக்கலம் ஒன்று சம்மனாக இருக்கும். தவக்கலைன்னா ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தோம்ல அந்த தவக்கலை, அதாவது அந்த தவக்கலையோட ஆக்மானஜி இதுக்குள்ளே போட்டிருப்பான். பசங்களா தள்ளி விடுங்க இப்போ பாருங்க அப்படின்னு இந்த பக்கத்தில் இருந்துச்சுல நாய், அது தூக்கி அடிச்சு போடுவாங்க அந்த தவக்கலை மேலே. டக்குன்னு வந்து இதை வெடிப்பேன். பார்த்தா அந்த தவக்கலை ஒரு நாய் மாதிரி மாயிட்டு. ஏன்னா எலும்பு உள்ளே போயிடுச்சுல. எங்கே போடுறா அந்த நாய் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ க்ரீன் கலர் டாக். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அவ்வளோ செமையாக இருக்கும்.